ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் சரண். நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை கதிரவன் மெல்ல மெல்ல இருளை விளக்கி வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தனர். காலை கதிரவனின் கதிரொலியை கண்ட பறவைகள் அதன் கூட்டை விட்டு இரை தேட ஆங்காங்கே பறந்து கொண்டிருந்தது. மெல்லிய வெளிச்சம் விஜய் மற்றும் இனியாவின் மீது விழ கண் விழித்த விஜய் தன்மேல் பாரம் இருப்பதை உணர்ந்து அருகில் பார்க்க இனியா அவன் அருகில் படுத்து கைகளை அவனின் இடையில் போட்டு படுத்திருந்தாள். விஜய்க்கு இனியாவை பார்த்து மெல்லிய புன்னகை படர எழுந்தவன் அவளின் தூக்கம் களையாமல் தன்னை அவளிடமிருந்து விலக்கிவிட்டவன் எழுந்து ரெப்ரட் செய்துவிட்டு அவள் எழுந்ததும் அவளை கீழே கூட்டி செல்லலாம் என்று எண்ணியவன் அறையில் உள்ள இருக்கையில் காத்திருந்தான். அவள் எழுந்தபாடில்லை. சோபாவில் அவளை பார்த்தவாறே கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க அவர்கள் அறையின் காலிங் பெல் அடித்தது. காலிங் பெல் சத்தத்தில் கண் விழித்தவள் எழுந்து அமர்ந்து சோம்பல் முறித்தபடி சோபாவில் அமர்ந்திருந்த விஜயை பார்த்தவளிடம் குட் மார்னிங் இனியா என்று சொன்னவன் தலை முதல் கால் வரை முழுவதுமாக அவளை பார்த்தவன் வாயடைத்து போனான். அவள் அப்படியே எழுந்து வெளியே சென்று கதவை திறக்க போக அவளின் கையை பிடித்து இழுத்தவனை இனியா திகைப்புடன் பார்த்தவள், கையை பிடிச்சி இழுக்கிறது கட்டிப்பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று அவள் விஜயிடம் கத்த அவளின் கோபத்தில் கண்கள் மின்ன பார்த்தவன், இப்படியே போய் கதவை திறந்தா என்ன நினைப்பாங்க என்று அவன் நிதானமாக கேட்க அவளை குனிந்து கீழே பார்க்க அவள் தூங்கி எழுந்ததில் அவளின் புடவை ஒரு ஓரமாக கரை ஒதுங்கி அவளின் முன் அழகை அப்பட்டமாக அவனுக்கு தரிசனம் அளிக்க தன்னை குனிந்து பார்த்தவள் அவனை விட்டு சற்றென்று திரும்பி கொண்டாள். அவள் புடவையை சரி செய்ய முயல அது அவளின் மெழுகு உடலில் நிப்பேனா என்று பங்கம் செய்ய வேகமாக இழுத்து முன்னழகை மூட அவளின் மடிப்பு கலைந்தது. குத்தியிருந்த பின் பட்டென்று விழ அவளின் முந்தானை கையோடு வந்தது. அவள் திகைத்து விழிக்க அதை பார்த்த விஜய்க்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இந்த ராங்கியை வச்சுட்டு என்று எண்ணி அவனை தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்து முறைக்க அவளின் பார்வையை பார்த்தவனுக்கு மேலும் சிரிப்பு வர சத்தமாக சிரித்து விட்டான் விஜய். ஐயோ, இவன் முன்னால் அசிங்கமா போச்சு இனியா என்று மனதில் நினைத்தவள் அப்படியே முந்தானையை வாரி எடுத்து அவள் தோளில் போட மெழுகு தேகத்தில் அது மீண்டும் நழுவ அவன் அப்போதும் அங்கிருந்து நகராமல் அங்கேயே நிற்பவனை பார்த்தவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வர, அதான் இப்படி நிக்கிறேன்னு தெரியுதல்ல, பொறிக்குமாறு இங்கேயே நிக்கணுமா என்று அவள் வார்த்தையை விட விஜய்க்கு சட்டென்று கோபம் வந்தது. யாரை பார்த்துடி பொறுக்கின்னு சொல்ற? இப்படி மொத்தமா காட்டுனா பார்க்கதான் செய்வாங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை முழுசா நான் மட்டும் தாண்டி பார்க்க போறேன். என்ன சொன்ன? பொறுக்கியா? பொறுக்கி இப்படி நின்று பார்த்துட்டு இருக்க மாட்டான், என்ன பண்ணுவான்னு தெரியுமா என்று அவள் அருகில் வர அவள் பின்னால் நகர்ந்து சென்றவள் சுவற்றில் முட்டி நிற்க அவளின் அருகில் வந்தவன் அவளின் வெற்றி இடையில் கை வைக்க பெண் அவள் கூச்சத்தில் திமிர அவனின் பிடி இரும்பு பிடியாக இருக்க பெண்ணவளின் இடை அவன் கொடுத்த அழுத்தத்தில் சிவந்து கஞ்சி போனது. அவனின் மூச்சு காற்று அவளின் கழுத்து வளைவில் அனல் பறக்க அவனை தடுக்கும் விதம் தெரியாமலும் அவனின் தொடுகைக்காக தன் உடல் ஏங்குவதையும் எண்ணியவள் கண்களை மூடி மோகத்தில் தத்தளித்து கொண்டிருந்தாள். அவனின் இதழ்கள் அவளின் சிறிய இதழ்களில் வன்மையை காட்ட இடையில் இருந்த தன் கைகளை அவளின் அங்கத்தில் மேயவிட பெண் அவள் அவன் வன்மையில் சொக்கி அவனின் மார்பின் மீதே விழுந்தாள். இனியாவின் ஒவ்வொரு செல்லும் அவனின் வன்மையான தொடுதலுக்காக முழித்து கொண்டு நின்றது. தாலி கட்டினால் ஆசை மோகம் வருமா? ஆனால் இவர்களுக்கிடையில் வந்ததே இவன் என்னுடையவன் என்ற எண்ணம் இனியாவின் மனதிலும் இவள் என்னுடையவள் என்ற எண்ணம் விஜயின் மனதிலும் எழுந்தது. இதுதான் மஞ்சள் கயிற்றின் மாயாஜாலமோ? பெண் அவள் அவனின் ஒற்றை இதழ் முத்தத்தில் அவனை விட்டு விலகவும் முடியாமல் இணையவும் முடியாமல் தத்தளிக்க பெண் அவளை தூக்கி கட்டிலில் போட்டவன் அவள் மேல் படர ஆரம்பிக்க காலிங் பெல் அடித்து கொண்டே இருந்தது. இருவரும் தன்னிலைக்கு மீண்டவர்கள்
விஜயின் முகம் பார்க்க முடியாமல் இனியா தன்னை சரி செய்து கொண்டு தலை குனிய விஜய் தன் தலையை அழுந்து கோதிக்கொண்டே அவளை பார்த்தான். மீண்டும் காலிங் பெல் அடித்தது. போய் குளிச்சுட்டு கீழே வா இனியா என்று சொன்னவன் அரை கதவை திறக்க வேலைக்கார பெண் ஒருவள் 2 காப்பி கப்புடன் நின்றாள். அதை வாங்கியவன் அவளுக்கு ஒன்றை கையில் கொடுக்க மற்றொன்றை அவன் பருகினான். வெளியே செல்ல எத்தனித்து கதவருகில் சென்றவன், குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு கீழே வா, அம்மாவை கொஞ்ச நேரத்துல அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றான். கீழே வந்த விஜய் தன் அம்மாவிடம், அம்மா இனியாக்கு சாரி கட்டி விடுங்க என்று சொல்ல, சரிப்பா என்று வைதேகியும் இனியாவின் அறைக்கு சென்றாள். அவள் குளித்து முடித்துவிட்டு நைட்டியுடன் நின்று தலையை துவட்டி கொண்டு இருக்க உள்ளே வந்த வைதேகி இனியாவை அழைக்க, வாங்க அத்தை என்று சொல்லியவள், சாரி கட்ட தெரியல அத்தை, சுடி போடலான்னு சொன்னா அவர் கேட்க மாட்டாம உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அத்தை என்று சொல்ல, கீழே வந்து விளக்கு ஏத்தணுமா, அப்புறம் விஜய் கூட கோயிலுக்கு போயிட்டு வரணும்ல, அதுதான் சாரி கட்ட சொல்லியிருப்பான் என்று வைதேகி சொல்ல, அவன் கொஞ்சம் கோபக்காரமா முரட்டு பையன், சட்டுன்னு கை ஓங்கிருவான், பார்த்து பக்குவமா நடந்துக்கோ, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, சின்ன பிள்ளை மாதிரி இருக்காத, தாலி பிரிச்சு கோர்த்ததும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாம்மா. விஜய் நீ எவ்வளோ படிக்கணுமோ படிக்கலாமா, காலேஜ் அங்க போய் சேர்த்து வர்றேன்னு சொல்லியிருக்கான், பார்த்து நடந்துக்கோ என்று பேசிக்கொண்டே சாரியை கட்டிவிட்டு வைதேகி கீழே வர விஜய் குளிப்பதற்காக அவனின் அரைக்கதவை திறக்க போக அவளும் அரைக்கதவை திறந்து வெளிவர ஒரு பாறை மீது மோதி நின்றாள் இனியா. நிமிர்ந்து பார்க்க அது விஜய். அவளை கண்ட விஜய் அவளின் அழகை ரசனையாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான். நீல நிற பட்டு சேலை, தலையில் ஆலைக்கல்லும் மல்லிகை சரம், நெற்றி வகுட்டில் குங்குமம், கைகளில் கண்ணாடி வளையல், நெற்றியில் மெருண் நிற பொட்டு, அதில் ஒற்றை வெள்ளை நிற கல் பதித்தபடி, கண்ணுக்கு மை தீட்டி உதட்டிற்கு சாயம் பூசி பளிச்சென்று தெரிந்த சிறிய இடை ஆளை கொள்ள அவன் நிதானத்தை இழந்து கொண்டிருந்தான். விஜய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்று வைதேகியின் சத்தத்தில் தன்னிலை மீண்டவன் அவளுக்கு வழிவிட்டு அறையில் செல்ல முயல, விஜயாத்தான் என்று அவள் கூப்பிட சட்டென்று நின்றவன் அவளை பார்த்து என்ன என்பது போல் புருவத்தை ஏற்றி இறக்க, வரும்போது பார்த்து வாங்க என்று அவள் சொன்னாள். புரியாமல் அவளை பார்க்க, நீங்க விட்ட ஜொல்லுல வலிக்கு விளந்தராம வாங்கன்னு சொன்ன என்று சொல்லிவிட்டு நிற்காமல் ஓட, ராங்கி வாயா இது எப்ப சாமி என்று எண்ணியவன் குளித்து முடித்து கீழே வர அவள் சில ஆண்டுகளுடன் சேர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பித்திருந்தாள். அவளை கண்களால் பருகியபடியே படியிலிருந்து கீழிறங்கி வர அவனை பார்த்த இனியா அவனின் அழகில் சுக்கிதான் போனாள். வேஷ்டி சட்டையில் கழுத்தில் சாட் செயின், கையில் பிரேஸ்லெட், ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, ஜெல் வைத்து அடக்கிய கேசம், தடித்த உதடுகள் என அவன் படியில் இருந்து இறங்கி வந்தவனை கண்ணிமிக்காமல் பார்த்த இனியாவை அருகிலுள்ள ஒரு வாண்டு ஏதோ கேட்டுக்கொண்டே இருக்க தன்னிலைக்கு வந்தவள் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள அவள் அருகில் வந்த விஜய் ஆவலுடன் அரட்டையடித்துக் கொண்டிருந்த வாண்டுகளை துரத்திவிட்டு அவள் அருகில் அமர்ந்தான். அமர்ந்தவன் அவளின் காதலியை சென்று, நான் உன்னை பார்த்தது ஜொல்லுனா நீ என்ன பார்த்ததுக்கு என்னடி அர்த்தம் என்று அவளை சீண்ட, ஐயோ இனியா, நம்ம இவனை பார்த்தத இவன் எப்போ பார்த்தான் என்று எண்ணி அவள் அவனுக்கு திருப்பி கொடுக்க எண்ணி, அதுவாத்தான் நீங்க விட்ட சொல்லல நீங்களே விழுந்துருவீங்களோன்னு பார்த்தேன் என்று பதிலுக்கு அவனை வார, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும் என்று சொல்லியவன் அவளின் இடையில் நறுக்கென்று கிள்ளியான். என்று இனியா கத்த ஒன்றும் தெரியாததை போல் அவளை விட்டு நடந்து சென்றான். இனியா, விஜய் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க என்று வைதேகி சொல்ல இருவரும் பூஜை அறைக்கு செல்ல இனியா விளக்கை ஏற்றிவிட்டு இறைவனை வழிபட்டனர். சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடுங்க என்று வைதேகி சொல்ல இனியாவும் விஜயும் விளக்கேற்றிவிட்டு சாப்பிட அமர்ந்தனர். விஜயின் பக்கத்தில் இனியா அமர விஜயின் மறுபக்கத்தில் ஸ்வேதா வந்து அமர்ந்தாள். ஸ்வேதா வைதேகியின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகள். விஜயை திருமணம் செய்து கொள்ள நினைத்தவள். அவளின் அப்பா கேசவன் மூலம் வைதேகியுடன்
பேச உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் சரிப்பட்டு வராது அண்ணா. அதுவும் இல்லாமல் அவனுக்கு சொந்தத்தில் திருமணம் வேண்டான்னு சொல்கிறான் என்று சொல்லி அப்போதே அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் வைதேகி. ஸ்வேதாவின் அழகை வைத்து விஜயை மடக்கி விடலாம் என்று ஸ்வேதா தப்பு கணக்கு போட விஜய் அவளை கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் நடந்து கொள்ள அவளின் அனைத்து முயற்சியும் விஜயிடம் எடுபடவில்லை. விஜயின் அருகில் வந்து அமர்ந்த ஸ்வேதா விஜய் மாமா என்று அழைக்க வா ஸ்வேதா என்று சொல்லிவிட்டு சாப்பிடத் தொடங்கினான். அவளின் கண்கள் விஜயை ஆசையாக வருடியது. அதை உணர்ந்தவன் அவளிடம் திரும்ப மாமா செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க என்று சொன்ன ஸ்வேதாவிடம் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். ஸ்வேதாவையும் விஜயையும் மாறி மாறி பார்த்த இனியா இவங்கிட்ட வந்து இவ இப்படி வலியறா என்று நினைத்து அவள் சாப்பிடத் தொடங்க மாமா மாமா என்று 1008 மாமாவை போட்டு விஜயிடம் வலிய விஜயும் வேறு வழி இல்லாமல் அவளிற்கு பதில் சொல்லி கொண்டே இருக்க இனியாக்கு சற்று எரிச்சலை கொடுக்க இனியாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்த விஜய் அவளின் எண்ண ஓட்டத்தை புரிந்தவன் இனியாவை சீண்டுவதற்காக அவனும் ஸ்வேதாவின் பேச்சில் ஆர்வம் காட்டுவது போல் பேசிக்கொண்டே இருக்க சாப்பிட்டு எழுந்த இனியா வைதேகியிடம் சென்றாள். அத்தா கோயில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அத்தானை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க என்று சொல்ல விஜயிடம் வந்த வைதேகி ஸ்வேதாவை பார்த்ததும் இனியாவின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டாள். விஜய் சீக்கிரம் சாப்பிடு, கோயில் போயிட்டு இனியாவுக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணுமாடா, கூட்டிட்டு போயிட்டு வா என்று அவனிடம் சொல்ல ஓ ராங்கி காண்டாகி எங்க அம்மா மூலமா என்ன ஸ்வேதாட்டிருந்து பிரிக்கிறாளா என்று புன்னகைத்தவன் சரிம்மா என்று விஜய் சொல்ல மாமா ஷாப்பிங் போறீங்களா, நானும் வரேன் மாமா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் என்று அவனை ஒட்டிக்கொண்டே கிளம்ப அத்தனிக்க இதை கேட்ட வைதேகி அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு ஸ்வேதா, அவங்க பிரைவசியில தலையிட வேண்டாம், அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் இல்லையா என்று பட்டென்று வைதேகி சொல்லிவிட இதுக்குதான் அத்தை சொந்தத்திலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றது, இப்ப பாருங்க யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு போய் டிரைவர் வேலை பார்க்க போறாரு விஜய் மாமா என்று ஸ்வேதா சொல்ல இனியாவின் முகம் விஜயை பார்த்து அனல் பார்வை பார்க்க விஜய் ஸ்வேதாவிடம் இனியாவும் நீ சொல்ற மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கூட்டி வந்த பொண்ணுதான் ஸ்வேதா, என் தங்கச்சிய இனியா அண்ணனுக்கு கொடுத்திருக்கிறோம், அவரின் தங்கைய நான் கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கிறேன், நம் சொந்தத்துல இனியா போல நல்ல பெண்கள் குறைவு, அதுதான் நான் அம்மாவிடம் நம் சொந்தத்தில் பெண் எடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொல்லியவன் இனியாவின் கையை பிடித்து வைதேகியிடம் வந்தவன் அம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர். அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவனின் பின்னால் ஏறி அமர்ந்தவள் வண்டியை பிடித்து கொள்ள வேண்டுமென்றே சாலையில் உள்ள எல்லா மேடு பள்ளங்களிலும் வண்டியை விட்டு ஓட்ட பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவன் மீதே விழுந்தாள் இனியா. விருமாண்டி வேணும்னே வண்டியை இப்படி ஓட்டுறான், காரை விட்டுட்டு வண்டியை எடுக்கும் போதே நினைச்சேன் என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தால் இனியா. விநாயகர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தவர்கள் கோயிலை சுற்றிவிட்டு விநாயகரை தரிசித்து விட்டு கோயிலில் உள்ள ஒரு தூணில் அருகே இருவரும் அமர்ந்தனர். இனியாவின் கண்கள் நீண்ட நேரமாக ஒரே இடத்தை மட்டும் விரக்தியாக பார்த்து கொண்டிருந்தது. அவள் பார்க்கும் திசையை பார்த்தவன் ஒரு புதுமண ஜோடிகளுடன் அவர்களின் குடும்பமும் சேர்ந்து கோயிலுக்கு வந்து சிரிப்பும் கிண்டலும் என அந்த இடமே கலகலப்பாக இருந்தது. அதை பார்த்தவளின் நினைவு தன் குடும்பத்தின் நினைவு வர கண்கள் கலங்கியது இனியாவிற்கு. அதை புரிந்து கொண்ட விஜய் இனியா என்று அழைக்க சற்றென்று கண்களை சிமிட்டி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் என்ன என்பது போல் விஜயை பார்க்க உங்க வீட்டுக்கு போலாமா இப்போ என்று கேட்க அவள் தரையை பார்த்தபடியே வேண்டாம் என்று தலையாட்டினாள். அவளின் கைகளை பிடித்த விஜய் 2 days உங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறமா ஊட்டி போகலாம் இனியா என்று சொல்ல நாளைக்கு தாலி பிரிச்சு கோர்த்ததும் ஊட்டி கிளம்பலாம் விஜய் என்று இனியா சொல்ல விஜயின் கண்கள் அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தது. அவனின் பார்வையை பார்த்தவள் எனக்கு தனிமை வேணும் விஜய், இந்த ஊர்ல எனக்கு அது கிடைக்காது என்று விரக்தியாக சொன்னவளை பார்த்த விஜய்
இனியா, சீரியஸா நீ படிச்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏதாச்சும் படித்து முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருப்பேன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஐ எம் சாரி என்று முழு மனதோடு அவளிடம் மன்னிப்பு கேட்க, என்னை பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்குமே அக்கறை இல்லை, உங்களை எப்படி நான் தப்பு சொல்ல முடியும் விஜய் என்று அவள் கேட்க, அவங்களும் தப்பு பண்ணல இனியா, பொறுமையாக யோசிச்சு பாரு. யாருன்னு தெரியாத இடத்துல உன்னை கட்டி கொடுக்கல, எங்கள் வீட்டு பொண்ணு அங்கே இருக்கா, உன் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் பின்னாடி வராதுன்னு யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க என்று சொல்ல, அவள் மௌனமாக எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் கோவிலில் இருந்துவிட்டு கிளம்பலாம் இனியா என்று அவளை கூட்டிக் கொண்டு சென்றவன், எந்த கடைக்கு போகணும் என்று கேட்க, அவள் கடையின் பெயரை சொன்னதும் அங்கே கூட்டி சென்றவன் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொண்டு வர அவளுக்காக காத்திருந்தவன், அவள் வந்ததும் அவள் வாங்கி வந்த பொருளுக்கு பணம் செலுத்த முயல விஜயை தடுத்து அவள் பணம் கொடுக்க போக அவளை தடுத்தவன், இனியா, உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க எனக்கு உரிமை இருக்கு, இது நான் உனக்கு பண்ண வேண்டிய கடமை என்று தடுக்க, நோ தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய் என்று அவள் பணத்தை கொடுத்து வாங்கி வந்தவளை விஜய் முறைக்க, என் செலவை நான் பார்த்துக்கிற விஜய் என்று சொல்லிவிட, என்னை சேர்ந்தவங்களுக்கு நான் தான் இனி செய்வேனியா, உனக்கு தேவையானதை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் இனி என்னுடையது என்று அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வண்டியை ஸ்டார்ட் செய்ய அவன் பின் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவன் உள்ளே செல்ல, ஸ்வேதா இனியாவை பார்த்து முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். இனியா அங்குறுத்தி நிற்பதையே கண்டுகொள்ளாமல் உள்ளே சென்றாள். உள்ளே சென்றவள் விஜயின் அறை கதவை திறந்து உள்ளே செல்ல எத்தனிக்க, ஹே நில்லு என்று குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க, என்ன விஜய் மாமாவை கைக்குள்ள போட்டுடலான்னு நினப்பு போல. அவருக்கு பார்த்த பொண்ணு ஓடி போனதால தான் போனா போகுதேன்னு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அவர் உன்கிட்ட விழற அளவுக்கெல்லாம் நீ ஒன்றும் அழகில்லை என்று சொல்லியவளிடம், போனா போகுதுன்னு என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சவங்களுக்கு தப்பி தவறி கூட ஓன் ஞாபகம் வரல போல என்று அவளுக்கு பதில் கொடுக்க, கல்யாணம் ஆன ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வலியிற உன்னை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன் ஸ்வேதா என்று இனியா சொல்ல, கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, உன் கூட வந்து வாழ்ந்த மாதிரி பேசுற என்று சொல்ல, நாங்க வாழலன்னு உனக்கு எப்படி தெரியும், உள்ள வந்து பார்த்த மாதிரி பேசுற, சும்மா சொல்லக்கூடாது, உன் மாமாவோட பர்ஃபார்மன்ஸ் செம நச்சுன்னு இருந்துச்சு, நீ இப்படி உன் மாமா பின்னாடி சுத்துறது ஒர்த்து தான் ஸ்வேதா, நைட்டெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாருன்னா பார்த்துக்கோயேன். சரி, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்வேதா, இன்னைக்கு நீ எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறாரோ முடியல ஸ்வேதா என்று அவளை ஒரு கையால் தள்ளிவிட்டு உள்ளே சென்று கதவை அடைத்தாள். ஸ்வேதாவிற்கு அவள் சொல்லியதை நம்ப முடியவும் இல்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இனியாவின் இடுப்பை கிள்ளியதை ஸ்வேதா கவனித்தாள். அதில் இனியாவின் முகம் சிவந்ததையும் விஜயின் முகம் மெல்லிய சிரிப்பை உதிர்த்ததையும் கவனித்தாள். இனியாவும் ஸ்வேதாவும் பேசிய அனைத்தையும் விஜய் கேட்டுக்கொண்டு புன்னகைத்தபடி அஜயின் ரூமில் நின்று கொண்டிருந்தான். அலுவலக விஷயமாக அஜயிடம் பேச வந்த விஜய் பேசிவிட்டு அவனின் அறைக்கு செல்வதற்காக வெளிவர, அப்போது ஸ்வேதா இனியாவை சீண்டியதும் பதிலுக்கு இனியா ஸ்வேதாவை கலாய்த்ததையும் பார்த்த விஜய் மறைந்து நின்று அனைத்தையும் கேட்டான். உள்ளே சென்று இனியா, விருமாண்டிக்கு ஃபேன்ஸ் அதிகம் போல, மாமா மாமான்னு பின்னாடியே சுத்துறான், அதான் இந்த விருமாண்டி இந்த இனியாக்குன்னு ஆயிடுச்சுல, பேசாம போவாளா என்று தனக்குத்தானே கட்டிலில் கவிழ்ந்து படுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்க, இனியாவின் உறவினர்கள் மட்டும் இருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இனியா விஜயின் திருமண புகைப்படமும் இனியன் ராதாவின் திருமண புகைப்படமும் அவர்கள் குரூப்பில் உறவினர்களால் பகிரப்பட, அதை ஓபன் செய்து பார்த்த இனியா ரசனையுடன் விஜயின் உருவத்தை அவளின் மொபைலில் வருட, அதில் விஜய் இனியாவை ரசனை நிறைந்த பார்வை பார்க்க, இனியா அவனை முறைப்பது போல் பார்த்த ஒரு புகைப்படத்தை பார்த்து, இனி இந்த ஸ்வேதா பக்கம் பார்வை போச்சு விருமாண்டி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு இருக்க, பின்னாடி நின்று அவள் பேசிய அனைத்தையும் நின்று
பின்னாடி நின்று அவள் பேசிய அனைத்தையும் கையை கட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த விஜய் அவளை பார்க்க கட்டிலின் குறுக்கே கவிழ்ந்து படுத்துக்கொண்டு கால்கள் இரண்டையும் வான் நோக்கி தூக்கி ஆட்டிக்கொண்டே மொபைலை பார்த்து பேசிக்கொண்டிருக்க விஜய் அவனின் தொண்டையை சிறுமி தன் இருப்பை காட்ட அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்த இனியாவை கண்கள் மின்ன பார்த்தவன் அவனை கண்ட இனியா கட்டிலிலிருந்து எழுந்து வெளியே செல்ல எத்தனிக்க விஜயின் கைகள் அவளின் கையை பிடித்து இழுத்தது. இழுத்த இழுப்பில் அவனின் அருகில் வந்து நின்றவளை விஜயின் கண்கள் ஆர்வத்துடன் அவளை பார்க்க, நான் உனக்கு விரும்பாண்டி அடி ராங்கி என்று கேட்க, ஐயோ இவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பான் போலையே என்று எண்ணி அவள் தன் பற்களால் உதட்டை கடிக்க விஜயின் கைகள் தன்னை அறியாமல் அவளின் பற்களிலிருந்து அவளின் உதட்டிற்கு விடுதலை கொடுக்க எண்ணி தன் விரல்களால் அவளின் உதட்டை வருடியவன் அதன் மென்மையை தன் விரலால் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். இனியா அவனின் தீண்டலில் தன்னிலையை இழந்து கொண்டிருக்க அவனின் தீண்டலை கண்களை மூடி அனுபவித்தவளை பார்க்க அந்த இதழை தன் இதழால் வருட ஆசை கொண்டவன் அவள் அருகில் குனிந்து அவள் இதழை கொய்ய போக விஜயின் மொபைல் அலறியது. இனியா அவனிடமிருந்து துள்ளி விலகி வெளியே செல்ல எத்தனிக்க, ஏ ராங்கி, இந்த விரும்மாண்டி எப்பவும் உனக்கு மட்டும் தாண்டி, இனி இந்த ராங்கியும் எனக்கு மட்டும் தாண்டி என்று சொல்லி அவனை திரும்பி கூட பார்க்காமல் வெக்கத்தில் கதவை திறந்து வெளியே செல்ல இனியாவின் முகம் இரத்தமென செவந்திருக்க கீழே இறங்கியவளின் பின்னால் விஜயும் இறங்கி வர இனியாவின் முகத்தையும் விஜயின் முகத்தையும் கவனித்த வைதேகிக்கு மனம் குளிர்ந்து போனது. இனியாவின் முக சிவப்பில் ஸ்வேதாவின் கண்கள் தீ ஜுவாலையை கக்க இனியா ஹாலில் உள்ள இருக்கையில் அமர அவளின் அருகில் மிக சாதாரணமாக விஜய் அமர இனியாவுக்கோ மேலும் வெக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள அதை கண்ட விஜய் புன்னகைத்தான். அவர்கள் அருகில் வந்த வைதேகி, விஜய், இனியாவுக்கு தோட்டத்தை கூட்டிட்டு போய் சுத்தி காமிடா என்று மகனுக்கும் மருமகளுக்கும் தனிமை தேடி கொடுக்க விஜய் இனியாவின் முகம் பார்க்க அவனின் பார்வையில் உள்ள கேள்வியை அறிந்தவள் சரி என்று தலையாட்ட அவளை தோட்டத்திற்கு கூட்டி சென்றான். கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.